தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனின்னா நிறைய பிரச்சனையை கொடுத்துருவாரோ, சந்தோஷத்தை தூக்கிடுவாரோ, பட்டையை கிளப்பிடுவாரோ அப்படின்னு ஒரு பதற்றத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். சனி என்ன பண்ணுவார்? பார்க்குற இடத்த தான் பாடாக படுத்துவார். அமர்ந்த இடத்த பாதிப்பே கொடுக்க மாட்டார். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாருன்னா, இந்த கொடுக்க போகிற விஷயங்கள்லாம் கெடுத்தாருன்னு அர்த்தம். ஓகேவா? கடந்த காலங்களில் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய தடை இருந்துச்சு. நீங்கள் எதை யோசித்தீங்கன்னா, இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்திருப்பீங்க. யோசித்து பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல தான் செஞ்சுருப்பீங்க. அதை பிரிண்ட் அவுட் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. டேய் நான் செய்யன்னு தான்டா நினச்சேன், செவனேன்னு தான்டா இருந்தேன், என்னையே கூட்டு போய் மாட்டி விட்டியாடான்னு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலையெல்லாம் என்ன பண்ண போகிறாரு சனி பகவான்? உங்களுக்கு வாக்கியப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதாவது தன்னலம் இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடிய நிலையில் இருந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் தொலைச்சிட்டீங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கும் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழிலை ஓப்பன் டிக்ளராக கற்றுக் கொடுத்தது யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக கூட இருக்கவங்களுடைய அத்தனை பேருக்கும் தன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் உதவி தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு 2.5 வருஷமாக உங்களை யாருமே கண்டுக்கிறவே இல்லை. அவ்வளோ அழுத்தங்கள் இருந்துச்சு. இனிமே தான் உங்களை எல்லாரும் கண்டுக்கிற போகிறாங்க. உங்கள் மேலே மரியாதை கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான ஒரு மன வலிமையே ஏற்பட போகுது. நீங்கள் முடியாது, செய்யவே முடியாதுன்னு நினச்ச விஷயம் கூட ஈஸியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுடைய மன வலிமையின் மூலமாக தான் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? செயல்படுத்த போகிறீங்க. பக்கத்தில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவான், எதிர்த்த வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுவான்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது, நினைக்கவும் மாட்டீங்க. ஏன்னா தனுசு ராசி என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ராசி. எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு டெத் எண்டு கூட போயிருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கயிறை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதியாக உண்டுங்கிறத நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது ராகுகேது பயிற்சி கூட வரட்டுமே, எண்ட் ஆஃப் பாயிண்டில் போய் வெற்றி பெறக்கூடிய நபர்களில் நீங்களும் முதன்மையானவர்கள் என்பதை மனசுக்குள்ளே என்ன பண்ணணும்? நீங்கள் தெளிவான சூழ்நிலையை வச்சுக்கணும். கிட்டத்தட்ட உங்களுடைய தொழிலில் நிறைய பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன பண்ண போகுது? வெற்றியாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக யார் யாரெல்லாம் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? காணாமல் போக போகிறாங்க. அதே போல் ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? படுத்தா கூட குதிரை ஓட்டம் ஓடிக்கிருக்கு மனசு. என்னடா சாமி இது? கண்ணை முழிச்சிருக்கும் போது தான் பாடாக படுத்துனாங்கன்னா கனவுலேயே வந்து பாடாக படுத்துகிறாங்க, நிம்மதியாக தூங்க விட்றாங்களாங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கையில் தூக்கத்தை இழந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா தூங்கவே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்துச்சு. அப்போ நிம்மதியான தூக்கம் இல்லை. இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போக வேண்டியது, வெளிநாடு போக வேண்டியது, அங்கேயும் போய் நிம்மதியால் இருக்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் சந்தித்து வந்தீங்க அப்படின்னா. அதே போல் இன்னொரு விஷயம், காதலில் அதிகமாக அடி வாங்கி ஒரு காதல் இல்லைங்க, 2 காதல் இல்லைங்க, காதலோ காதல் அப்படின்னு என்னைய விட்டுட்டு போனவங்க நிறைய காதல் பண்ணிட்டாங்க. நான் காதலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். காதல்னால தான் என் வாழ்க்கையே தொலைச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய காதலில் இனிமே தான் வெற்றி வரப்போகுது. ஐயா காதலே வேண்டாங்க அப்படின்னு கூட சில தனுசு ராசிக்காரங்க சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க? உங்களை நீங்கள் தியாகம் செஞ்சு ஒரு தியாகியாக வாழ்ந்துக்கிறீங்க. அதுவும் நம்ம தனுசு ராசி பெண்களில் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. கல்யாணம் முடித்தாலும் போராட்டம், காதல் பண்ணாலும் போராட்டம். போராட்டம் தான். உங்கள் லைஃப்பில் நான் கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய போராட்டம் வந்திருக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா, மிகப்பெரிய வல்லமை கொண்ட சனி பகவான் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு வரப்போகிறீங்க. உங்கள் நிம்மதியான வாழ்க்கை இனிமேல் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறா? சனி பகவான் கொடுக்க போகிறார். சரி, இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்காரே, கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரே,
இவங்கலாம் விட்டுருவாங்களான்னா, இவங்க வந்து டிசம்பர் வரையும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய முயற்சி விஷயங்கள நீங்க என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். உங்கள விட வயது குறைந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கட்ட தேவையில்லாத விவாதம் பண்ணவே கூடாது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க யார்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னா, தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஸோ அவங்ககிட்ட போய் நீங்க போய் அறிவுரை கூறுறது, அவங்கள ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தலாம்னு நீங்க முயற்சி எடுக்கும்போது தான், சின்ன பையன்லாம் நம்ம அடிச்சுட்டு போறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நிலையில நீங்க மாட்டிக்கிறீங்க. ஸோ இதில கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதேபோல உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்புட்னா, அது உறுதியாக படிப்படியாக குறையும். அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு. இந்த பாண்டிங் இனிமே தான் என்ன பண்ண போது, முழுமையான சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கப்போது என்பது நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே. இப்ப நட்சத்திர அடிப்படையில பார்ப்போம் அப்டின்னா, நம்முடைய தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அப்டின்னாலே நம்ம யார எடுப்போம்னா, ஆஞ்சநேயர் எடுப்போம். இப்ப யாரெல்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு, போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணணும்? ஆஞ்சநேயர் படத்த வந்து சஞ்சீவி மலைய தூக்கிட்டு போற மாரி ஒரு படத்த கையில வச்சிருந்தீங்கன்னா, நீ அத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கட்டாயமா என்ன பண்ணலாம்? நீங்க வெளிநாடு பயணங்கள் போ முடியும். இல்லன்னா மூல நட்சத்திரக்காரங்கள கூட வச்சுட்டு பாஸ்போர்ட் எடுக்க போறது, மூல நட்சத்திரக்காரங்கள கூட வச்சுட்டு டிக்கெட் எடுக்க போனாங்கன்னா, கட்டாயமா என்ன பண்ணலாம்? உறுதியா ஃப்ளைட்ல போயிட்டு வரலாம். இது யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா, "ஏங்க நான் ட்ரை பண்ணேன். மூல நட்சத்திரக்காரங்கள கூட்டு போனேன். எனக்கு வெற்றி உண்டுன்னு" சொல்லலாம். சரிங்க, எங்களுக்கு என்னங்க லாபம்? அப்படின்னு மூல நட்சத்திரக்காரங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம், உங்களுடைய உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனத்த இப்ப தான் பயன்படுத்த போறீங்க. இவ்வளவு நாட்களா உங்க அறிவ மத்தவன் திருடுனான். நீங்க யார் அறிவையும் திருட மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு திருடுறது பிடிக்காது. ஆனா இருந்தாலும், உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுது. இந்த அம்மா மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டு, அக்கறைக்கும் போகாம, இக்கரைக்கும் போகாம நடுவுல நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் தான். அம்மா மேல அளவு கடந்த பாசம் இருக்கும். அம்மா தான் உலகம். எங்க அம்மா சொன்னா ஓகே அப்டிம்பாங்க. ஆனா அம்மாவால பல பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க. அது அம்மா வேணும்னே செய்ய மாட்டாங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சில அழுத்தங்கள் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. "தம்பி நான் உன்ன தான்டா நம்பியிருக்கேன். பாப்பா உன்ன மட்டும் தான்டா நம்பியிருக்கேன்னு" சொல்லி ஒரு அழுத்தத்த குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, இல்ல அம்மா நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோன்னு, ஒரு அழுத்தத்திலே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவுகிட்ட நீங்க கொஞ்சம் அந்யோன்யமா போமாட்டீங்க. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில இந்த 3 நட்சத்திரக்காரங்கள தான் கொஞ்சம் அம்மா பேச்ச கேட்டு நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கிரகங்கள் குடுத்துரும். அப்ப அம்மா மேல அளவு கடந்த பாசம் வச்சுக்கிறது நீங்க. ஆனா அம்மா உங்க மேல அதிகமா பாசம் வச்சனால பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்க மாறப்போறீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க வாழப்போறீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம்? முடிவெடுத்து வச்சுக்கலாம். இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய வீடு கட்ட முயற்சி பண்றீங்க அப்டின்னா, அதில கவனமா இருக்கணும். அதேபோல மாணவர்கள் படிப்புல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அசால்ட்டா இருக்கவே கூடாது. ஓகேவா? படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். புதிய முதலீடு போட போறீங்க அப்டின்னா, அதில எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது யாராச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க வெற்றி வரும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க ரொம்ப லாபம் வரும்னாங்கன்னா, நம்பி ஏமாறக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தனுசு ராசியில பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஹெட்டிங்கே போடலாம். நிறைய போராட்டத்த சந்திச்சிட்டீங்க. வாழ்நாள் முழுவதுல பாதி நாள் போராட்டத்த மட்டும் தாங்க சந்திச்சிருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலையில உள்ள உங்களுக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் குடுக்க போறார். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இவ்வளவு நாட்களா நீங்க தான் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அள்ளி அள்ளி குடுத்த வள்ளலா இருந்தீங்க. உங்க கூட உள்ளவங்களுக்கு காச எந்த ஒரு சூழ்நிலையும் பிரதிபலன் எதிர்பாராம குடுத்தீங்க. ஆனா, இப்ப உங்களுடைய பொருளாதாரத்தில நிறைய தடுமாற்றம் வந்துச்சு. ஸோ, அந்த நிலையிலிருந்து நீங்க மாறப்போறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிய புதிய கண்டுபிடிப்பு உருவாகும். உங்களுடைய செயல்பாடை கண்டு இந்த அரசாங்கமோ, அல்லது உங்களுடைய அதிகாரிகளோ உங்களை வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நற்பெயர்கள் உருவாகப் போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதேபோல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு காதல்ல உறுதியா வெற்றி உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. புதிய வாழ்க்கை உண்டு என்பதை தெளிவா சொல்லலாம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாய் மாமன் உறவிடம் கவனமா இருக்க வேண்டும். புதிய கடன் வாங்குவதா இருந்தால் கவனமா இருக்க வேண்டும். தொழில்ல நிதானமான கவனம் செலுத்த வேண்டும்.
தொழில்ல எக்காரணத்த கொண்டு யாருக்கும் சொல்லிக் குடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறக்கூடாது. இதுலலாம் கவனமா இருந்தா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தனுசு ராசியில பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் மனசுக்குள்ள உள்ள போராட்டம் விலகப் போகுது. மன அழுத்தம் விலகப் போகுது. இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா இது நடந்தா நல்லாயிருக்கும். இந்த நபர் நம்மள புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். இந்த இடத்துல நான் போய் என்னுடைய திறமைய காட்டணும். அப்படின்னு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சுருக்கீங்களோ, அது எல்லாமே என்ன பண்ண போறீங்க? நீங்க நிறைவேற்றக்கூடிய பாக்கியம், சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போறார். அதேபோல வெளிநாடு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்க போது. தேவையில்லாத விரயங்கள்லேருந்து வெளியே வர போறீங்க. தொழில்ல வெற்றி பெற போறீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? ஸோ நீங்க இதில கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிதானமான முடிவு. யாருடைய விஷயங்களையும் தலையிடாம இருப்பது. யாரையும் முழுசா நம்பி ஏமாறாம இருப்பது. இதிலலாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயமாக மனசுக்குள்ள பதிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்கள அடிக்க, உங்கள ஏமாத்த யாராலயும் முடியாது. ஓகேவா? ஸோ இதில நீங்க முழு கவனம் செலுத்துங்க. நம்முடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு என்பது உண்மை. ஸோ நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்டின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் வழிபாடு செய்வது, வடபழனி முருகன் வழிபாடு செய்வது, உங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றியும், மகிழ்ச்சியும் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை.